பொதுச் செயலாளர், நேற்றைய முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், நாளை மீண்டும் முதலமைச்சராக வரக்கூடிய ஆருயிர் எடப்பாடியார் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகம் திருவற்றூரிலே ஆருயிர் நம்முடைய மாதவரம் மூர்த்தி அவர்களுடைய முன்னிலையில், அறுவை அண்ணன் TKM சின்னையன் அவர்களுடைய முன்னிலையில அண்ணன் குப்பன் அவர்கள் இந்த பகுதியில சிறப்போடு நடத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் பதட்டமான போர் நிலை ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையில் என்னுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டாம் என்று என்னுடைய பொதுச் செயலாளர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். போர் நிறுத்தத்தின் அடிப்படையில இந்த பிறந்த நாள் விழா கொண்டாடப்படுவதை விட எளிமையான முறையில ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவியாளராகத்தான், உதவிகளை செய்கிற நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. ஆக திமுகவினுடைய கையாலாகாத இந்த சர்க்கார் எப்போது வீட்டுக்கு போகும்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது ஆட்சி கட்டிலே ஏறும் என்கிற நிலைதான் தமிழ்நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது. திமுக பேரணியாளர் தான் போர் நிறுத்தப்படுறதாக கருணா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பெரிய நகைச்சுவை. இதெல்லாம் ஒரு நல்ல நகைச்சுவை. இப்படிப்பட்ட நகைச்சுவையாளர்களும் திமுகவின் கொத்தடிமைகளும் அங்கு இருக்கிறார்கள். இந்தியா பாகிஸ்தானுடைய போர் பதட்டமான இருக்கிற சூழ்நிலையிலே பேரணி நடத்தியது ஒரு பக்கம் அவருடைய அரசியல் லாபத்திற்காக, திமுகவினுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக தவிர நாட்டு நலனுக்காக இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. 234 தொகுதியிலும் இந்த முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். 991ஆம் ஆண்டு எப்படி திமுகவுக்கு படுதோல்வி கிடைத்ததோ அதே நிலைதான் மீண்டும் ஏற்படும். கூட்டணி குறித்தெல்லாம் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் முடிவு செய்வார் என்பதை தெரிவித்துக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.